வானத்துக்குள்ள திரைப்படத்துல நம்ம கேப்டன் அவர்கள் டபுள் ஆக்ஷன் ரோல நடிச்சிருப்பாரு. அது ராஜ் டிவில போட்டு தேய்ச்சாலும் அசல்ட்டா இப்ப கூட வந்து மறுபடியும் முதல்ல தான் அந்த படத்தை பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் சீன், இந்த சீனை நம்ம கேப்டன் அவர்கள் கூட எப்படி ஒத்துக்கிட்டாரு, ஐ மீன் அவரு அந்த காட்சியில இருக்க மாட்டாப்ல, லைட்டா ஓல்டு கெட்டப்ல வந்துட்டு போவாப்ல. ஆனா எப்படி இந்த சீன் நம்ம கேப்டன் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னு இப்ப இருக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது ஓல்டு கெட்டப் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் யங் கெட்டப் கேப்டன் விஜயகாந்தோட முதலாளி யார், நம்ம செந்தில் அவர்கள் வந்து வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்பத்தா, அதனால ஒவ்வொரு வட்டம் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவாரு. இதுல வந்து அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாத மாதிரி தான் காட்சி வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மான்னு சொல்லும் போது அந்த பிச்சைக்காரன் முதலாளியா அந்த பாட்டிமா தப்பா நினைச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் உள்ள கூட்டின்னு வந்துருவாங்க. வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரும்போது நம்ம ஓல்டு கெட்டப் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதுக்கு பாட்டி பிச்சைக்காரனை வந்து உள்ள கூட்டு வந்து கேட்கும் போது அப்ப வந்து அந்த பாட்டிக்கு தெரியும், ஐயோ மாத்தி கூட்டணும், அந்த பிச்சைக்காரன் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வெளியே கொண்டு வந்து அந்த பாட்டி அமைச்சர மாதிரி கதாமைப்பு வச்சிருந்தா ஓகே. ஆனா இங்கதான் கொஞ்சம் ஓவரா இது அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு. நீங்களே அதை பார்த்துட்டு வாங்க. பிச்சைன்னு முதல்ல இந்த வார்த்தை சொல்லிருந்தேனா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போய் பண்ணடா அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போடியா அம்மா பிச்சைம்மா தட்ட காட்டு. இதாண்டா பிச்சை போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? போறியா இல்லையா? எதுக்கு இது? சரி, ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.